இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே மரணம் தவிர்க்க முடியாத உண்மை. ஆனா மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஆத்மா எங்கே போகிறது, அது எப்படி நரகத்திற்கோ சொர்க்கத்திற்கோ செல்கிறது, மறுபிறவி எப்படி முடிவு செய்யப்படுகிறது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதிலை தருகிறது கருட புராணம். மரணத்தின் முதல் நாள் மனிதன் மரணிக்கும் போது முதலில் ஆத்மா உடலை விட்டு வெளியேறும். ஆனால் அதை உடனே அந்த ஆத்மா புரிந்து கொள்ளாது. அது தன் உடலை சுற்றி நடந்து உறவினர்கள் கதறி அழுவதை கவனிக்கும். அதனால் யாரையும் தொட முடியாது, பேசவும் முடியாது. இது மிகுந்த குழப்ப நிலையாக இருக்கும். மரணத்தின் சில நிமிடங்களுக்குள்ள யமதூதர்கள் தோன்றி அந்த ஆன்மாவை அழைத்து செல்வார்கள். இப்படி இறந்து யமலோகம் சென்ற ஆன்மா ஏன் திரும்பவும் வீட்டுக்கு வருதுன்னு தெரியுமா? கருட புராணத்தின்படி ஒருவர் இறந்த பிறகு முதல்ல யமலோகம் அழைத்து செல்வார்கள். அங்கே சென்ற பின்பு மீண்டும் 24 மணி நேரத்திற்குள் அந்த யமதூதர்களால அது வாழ்ந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த ஆன்மாவை விட்டுட்டு போவாங்க. வீட்டுக்கு முன்னாடி விடப்பட்ட ஆன்மா அந்த வீட்டுல இருக்க நபர்கள் கிட்ட பேச முயற்சிக்குமாம். ஆனால் அதை யாருக்கும் கேட்காதாம். பூமியில தன்னோட வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு அதை உணரவே செய்யாதாம். அந்த ஆத்மா இடுகாட்டுல அதனோட உடல் தீயில எரிவதை கண்டு 10 முழம் உயரத்தில் எழுந்து கத்தி அழுமாம். அதன் உடலை பார்த்து கதறி கதறி அழுமாம். உடல் முழுவதும் எரிந்த பின்னாடி அந்த ஆன்மாவிற்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகுமாம். அதாவது 12 நாட்கள் இறந்தவரின் வீட்டில் வைக்கப்படும் பிண்டத்திலிருந்து காற்றின் வடிவில் இருக்கும் அந்த ஆன்மாவிற்கு பிண்டத்தாலான உடல் உருவாகுமாம். முதல் நாள் வைக்கப்படும் பிண்டத்திலிருந்து தலைப்பகுதியும், அடுத்த நாள் வைக்கப்படும் பிண்டத்திலிருந்து கழுத்து பகுதியும் என இப்படி 12 நாள் வைக்கப்படும் பிண்டம் அந்த ஆன்மாவிற்கு வழி உணரக்கூடிய தேகமாக மாறுமாம். பிண்டத்தை உண்டு அந்த ஆன்மா பசியாறுமாம். யமனோட கணக்குப்படி 12ஆம் நாள் முடிவில் யமதூதர்கள் அந்த ஆன்மா முன்பு தோன்றி பிண்டத்தாலான அந்த சரீரத்தை ஓராண்டு கால யமலோக பயணத்துக்கு இழுத்துட்டு போவாங்களாம். ஆனா அந்த யமலோகத்தை அவ்வளவு எளிதா சென்றடைய முடியாதாம். கருட புராணத்தின்படி யமலோகம் பூமியிலிருந்து 86,000 காதவழி தூரத்துல இருக்குதாம். ஒரு காதவழி தூரம் என்பது 7 கிலோமீட்டர். அதாவது 6,02,000 கிலோமீட்டர் தூரத்தை அந்த ஆன்மா இரவு பகல் பார்க்காம நடந்தே போகணுமா. அப்படி அந்த ஆன்மா பயணம் செய்யும் போது சந்தோஷமா போகாதாம். யமனோட பாச கயிற்றால கட்டப்பட்டு யமதூதர்கள் கிட்ட அடி வாங்கிட்டே போகுமா. அதுவே அந்த ஆத்மா நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சு புண்ணிய ஆத்மாவா இருந்தா அந்த ஆத்மாவை அழைச்சிட்டு போக தேவலோகத்துல இருந்து புஷ்பக விமானமோ அல்லது வெண்குதிரையோ வருமாம். அதுல ஏறி அந்த ஆன்மா மேலோகம் சென்று விடுமாம். சரி, கெட்ட ஆன்மா எப்படி துன்பங்களை அனுபவிச்சுட்டே போகும்னு தெரியுமா? ரொம்ப கடினமான பாதையில அந்த ஆன்மா நடந்து போகும்போது உற்றார் உறவினர்கள், மகன், நண்பர்கள் எல்லாரையுமே ஒரு முறை நினைச்சு பார்க்குமாம். அதோட அந்த ஆன்மா நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தோம், சுகபோகமா வாழ்ந்தோம், நமக்கு எவ்வளவு உறவினர்கள் இருக்காங்க, ஆனா இந்த சமயத்துல நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எந்த சொத்து பத்தும் நம்மளை காப்பாத்தாதுன்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மா புலம்ப ஆரம்பிக்குமாம். நம்ம கிட்ட போதிய அளவு பணம் இருந்தும் யாருக்கும் தான தர்மம் செய்யலையே, மத்தவங்களை ஏமாத்தி பிழைச்சோமே, எவ்வளவு உறவினர்களை அவமானப்படுத்தி இருக்கோம், கடவுள் ஒருத்தர் இருக்காங்கிறதையே மறந்து எவ்வளவு பாவத்தை செஞ்சிட்டோம்னு அந்த ஆன்மா புலம்புமாம். தான் செய்த பாவங்களை நினைச்சு அந்த ஆன்மா புலம்பும் போது அந்த ஆன்மாவை யமதூதர்கள் நல்லா அடிப்பாங்களாம். கூர்மையான ஆயுதங்களை வச்சு அந்த ஆன்மாவை குத்துவாங்களாம். அவங்களும் அந்த ஆன்மா செஞ்ச பாவத்தை சொல்லி சொல்லி காண்பிப்பாங்களாம். மடையா, வாழும் போது ஏதாவது நல்ல காரியம் செஞ்சியா, அடுத்தவங்க பொருளை ஏமாத்தி பறிச்ச, தானம் தர்மமாவது செஞ்சியா, ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த, உன் மனைவி சுற்றத்தார நம்பன, இப்ப யார் உனக்கு துணையா வருவா, நீ எங்க கிட்ட படுற பாடு நீ செய்த பாவங்களுக்கான தண்டனைன்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்துவாங்களாம். அடி வாங்கிய வழி தாங்காம அந்த ஆன்மா இவ்வளவு பாவம் செஞ்சிட்டோம்னு அழுதுகிட்டே போகும். அப்படி போகும்போது அந்த ஆன்மா கொஞ்ச நஞ்ச புண்ணியமாவது செஞ்சிருந்தா போற வழிக்கு எப்படி கை கொடுக்குன்னு பாப்போமா. முட்கள் நிறைந்த பாதையில பயணம் செய்யும் அந்த ஆன்மா 30வது நாள் யாமியம் அப்படிங்கிற நகரத்தை அடையுமாம். இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா பிணங்கள் குவியல் குவியலா இருக்குமா. இப்ப இறந்து 30 நாள் ஆனதுக்கு அப்புறமா பூலோகத்துல அவரோட மகன் அவருக்கு மாசிக பிண்டம் வைப்பாங்க இல்லையா, அந்த பிண்டத்தை வாங்கிக்க அந்த ஆன்மாவை ஒரு நாள் மட்டும், அந்த ஒரு நொடி மட்டும் விடுதலை செய்வாங்க. அந்த ஆன்மா பூலோகம் வந்து அந்த பிண்டத்தை வேக வேகமா சாப்பிடுமா. ஏன்னா 30 நாட்கள் அந்த ஆன்மா பசியாலையும் தாகத்தாலையும் இருந்திருக்கும். அதை சாப்பிட்டுட்டு தண்ணிய குடிச்சிட்டு மறுபடியும் எங்க நிறுத்தினாங்களோ, அதாவது யாமியங்கிற நகரத்துக்கே மீண்டும் அந்த ஆன்மா வந்து சேர்ந்துரும். இப்படி ஒவ்வொரு மாதமும் திதி அன்னைக்கு அந்த ஆன்மா பிண்டத்தை சாப்பிட வருமாம். அதுக்காகத்தான் மாசம் மாசம் நாம் பிண்டம் வைக்கிறோம். பசியோட வர்ற ஆன்மா அந்த பிண்டத்தை சாப்பிட்டதற்கான புண்ணியம் பிண்டத்தை வச்ச மகனுக்கே போய் சேருமாம். யாமி
மாமியத்துல 1 மாச காலம் தண்டனைய அனுபவிச்சுட்டு 2வது மாசிக பிண்டத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பயணம் அடர்ந்த காட்டு வழியா போகணுமாம். அப்படி போகும்போது யமதூதர்கள் அது செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை கொடுத்துட்டே போவாங்களாம். இப்படியே போய் 3வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா சௌரிங்கிற இன்னொரு நகரத்தை வந்தடையுமாம் அந்த ஆன்மா. அந்த நகரத்துல பயங்கரமான குளிரா இருக்குமாம். அந்த குளிர்ல அந்த ஆன்மா நடுங்கிக்கிட்டே போகுமாம். அந்த ஆன்மா வாழ்ற காலத்துல யாருக்காவது வஸ்திர தானமோ கம்பளி தானமோ செஞ்சிருந்தா இந்த கட்டத்துல அந்த ஆன்மாவுக்கு வஸ்திரமோ கம்பளியோ கிடைக்க வாய்ப்பு கிடைக்குமா. இந்த வழியிலேயே 4வது மாதமும் முடிஞ்சிடும். 4வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டுட்டு அடுத்து அந்த ஆன்மா குரூரபுரம் பட்டினம் சேரும். இங்கேயும் அதற்கான தண்டனை எல்லாம் முடிஞ்சிட்டு 5வது மாசிக பிண்டத்தையும் சாப்பிட்டுட்டு அடுத்து கிரஞ்சன் அப்படிங்கிற நகரத்துக்கு வருமாம். இங்கேயும் வழிகளோடையும் ஓலத்தோடையும் தன்னோட பயணத்தை தொடர்ந்து 6வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்மா கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விடுவாங்களாம். எதுக்காக ஓய்வெடுக்க விடுறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான விஷயமே இருக்கு. இந்த 6வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஆன்மா அச்சுறுத்தக்கூடிய பாதையில பயணம் செய்யும். அப்படியான பயங்கரமான அந்த பாதையில பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா வைதரணி அப்படிங்கிற நதிக்கரையை அடையுமாம் அந்த ஆன்மா. இந்த வைதரணி நதி நீரால நிரம்பிய நதி இல்ல. முழுக்க முழுக்க அந்த நதி ரத்தத்தாலும் சீலாலும் நிறைந்து தாங்க முடியாத துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நதி தான் இந்த வைதரணி நதி. இதோட நீளம் எவ்வளவு தெரியுமா? ஒரு யோசனை தூரம், அதாவது 4 மைல்ல இருந்து 9 மைல் தூரம் வரை இருக்குமாம். இவ்வளவு பெரிய நதிய அந்த ஆன்மா நடந்தே போகணுமாம். அந்த நதியில பாக்குறதுக்கே பயங்கரமான உருவத்தை கொண்ட 10,000க்கும் மேற்பட்ட படகோட்டிகள் படகோடையே இருப்பாங்களாம். எதுக்குன்னா இந்த ஆன்மா கிட்ட அந்த படகோட்டிகள் கேட்குமாம், ஜீவனே நீ கோதானம் பண்ணிருக்கியான்னு கேட்குமாம். வாழ்ற காலத்துல அந்த ஆன்மா கோதானம் பண்ணியிருந்தா சூட்சம ரூபத்துல அந்த ஆன்மா பக்கத்துல நிக்குமாம். அப்படி அதை பார்த்தா அந்த படகோட்டிகள் இந்த ஆன்மா நதிக்கரையை கடக்க உதவுவாங்களாம். ஒருவேளை கோதானம் செய்யலனா அந்த ஆன்மாவை நதியில தள்ளி விட்டுருவாங்களாம். அவ்வளவு ரத்தத்தையும் சீலையும் சகிச்சுக்கிட்டே நீந்தியே கடக்கணுமாம். ஒருவேளை பூலோகத்துல அவரோட மகனோ உறவினரோ அவரோட பேரை சொல்லி பசுதானம் செஞ்சிருந்தா கூட அந்த புண்ணியம் கூட இந்த நதியை கடக்க உதவுமாம். சரி, இந்த கோதானம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கோதானம் ஏனோதானம்னு கடமைக்கு கொடுக்க கூடாது. உண்மையாவே கஷ்டப்படுற ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும். அதை வச்சு அவங்க பிழைச்சுக்கணும். ஜாதி மதம் பாகுபாடு பார்க்கவே கூடாது. இப்படி உபயோகமா கொடுக்கிற தானம் தான் கோதானம். இப்படி வைதரணி நதியை கடந்து அடுத்து அந்த ஆன்மா விசித்திர நகரத்தை வந்தடையுமாம். இங்க அந்த ஆன்மா 7வது மாசிக பிண்டத்தை சாப்பிடும் காலம் வரும். ஆனா அவ்வளவு சுலபமா 7வது மாசிக பிண்டத்தை அந்த ஜீவனால சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த நகரம் முழுவதும் பேய்களாலும் பிசாசுகளாலும் நிரம்பி இருக்கும். இந்த ஆன்மா வாழும் காலத்துல அன்னதானமோ மோர்தானமோ நீர்தானமோ செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த 7வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டு தன்னோட பசியையும் தாகத்தையும் தீர்த்துக்க முடியுமா. ஆனா எந்த அன்னதானமும் நீர்தானமும் செய்யலனா அந்த பிசாசுகள் மூடனே, நீ வாழ்ற காலத்துல எந்த அன்னதானமும் செய்யல, ஒரு குவளை தண்ணீர் கூட கொடுக்கல, உனக்கு எதுக்கு இந்த உணவும் நீரும் அப்படின்னு சொல்லி அந்த பிண்டத்தை பிசாசுகள் பிடுங்கி சாப்பிட்டுருமாம். அதுக்காக தான் வாழ்ற காலத்துல அன்னதானம் செய்யுங்க நீர்தானம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்படி நம்ம செய்யற தானங்கள் எல்லாமே நம்ம போற வழிக்கு நமக்கு உதவும். அதாவது யமலோகம் போற வழியில நம்ம செய்யற புண்ணியங்கள் நமக்கே உதவும். இப்படி இந்த ஆன்மா அது பயணிக்கிற வழிகள்ல அதுக்குண்டான தண்டனைய அனுபவிச்சுட்டே போகும். அடுத்து அந்த ஆன்மா விசித்திர நகரத்தை தாண்டி பக்குவபதம் அப்படிங்கிற நகரத்தை வந்தடையும். அங்க 8வது மாசிக பிண்டத்தை சாப்பிடும். அடுத்து துக்கதம் அப்படிங்கிற நகரத்தை வந்தடையும். அங்க 9வது மாசிக பிண்டத்தை சாப்பிடும். அங்க இருந்து நடதே போய் நாகக்ராந்தம் அப்படிங்கிற நகரத்தை அடையும். அங்க 10வது மாசிக பிண்டத்தை சாப்பிடும். அதற்கு பின்னாடி அதப்தம் அப்படிங்கிற நகரத்தை வந்தடையும். அங்க 11வது மாசிக பிண்டத்தை சாப்பிட்ட பின்னாடி சீதாபுரம் என்ற நகரத்தை வந்தடையும். இங்கதான் இறுதி மாதமான 12வது மாத பிண்டத்தை சாப்பிடும். அதாவது தன் மகன் வருசாந்தரம் செய்வார்ல, அங்க அந்த பிண்டத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியா வைவஸ்வத பட்டினம் நகரத்தை அந்த ஆன்மா வந்தடையும். அந்த வைவஸ்வத பட்டினம் தான் யமபுரி.
இந்த யமபுரிக்குள்ள ஆன்மா நுழையும் முன்னாடி ஆன்மா தன்னோட பிண்ட சரீரத்தை நீக்கி ஒரு கட்டை விரல் அளவுல இருக்க ஒரு வடிவம் பெறுமாம். இந்த யமபுரியில நிறைய கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் இருப்பாங்களாம். அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான பிராணிகளும் இருக்குமாம். அதே போல இப்படி பயணம் செய்து வரும் ஆன்மாவின் பாவ புண்ணியங்களை கணக்கெடுத்து யமதர்மன் கிட்ட சொல்வதற்காக 12 சிரவணர்கள் இருப்பாங்களாம். இங்க சிரவணர்கள் தான் மிக முக்கியமானவங்களாம். ஆன்மா பூமியில வாழும் போது சிரவணர்களை பூஜித்து வணங்கி வந்திருந்தா சிரவணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்மா செய்த புண்ணிய காரியங்களை மட்டும் யமதர்மன் கிட்ட எடுத்து சொல்லுவாங்களாம். பாவ காரியங்களை சொல்லாமையே விட்டுருவாங்களாம். யார் ஒருவர் சிரவணரை வணங்கி வர்றாங்களோ அவங்கள பாவங்களை செய்ய சிரவணர்கள் விடமாட்டாங்களாம். அவங்க மனசை திருத்தி நல்வழிப்படுத்துவாங்களாம். இப்படி அந்த சிரவணர்கள் யமதர்மன் கிட்ட அந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியங்களை எடுத்து சொல்லுவாங்களாம். அதே மாதிரி சித்திரகுப்தனும் அந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியங்களை கணக்கெடுத்து சொல்லுவாரு. இதையெல்லாம் கேட்டு முடித்த யமதர்மன் கிங்கரர்கள் மூலமாக தண்டனையை நிறைவேற்றுவார். அந்த தண்டனை எப்படி இருக்கும்னா, ஒருவன் எந்த உறுப்பால பாவங்கள் செய்கிறானோ அந்த உறுப்பின் மூலமே தண்டனையை அடைய வேண்டும். இப்படித்தான் இறுதியா அந்த ஆன்மா யமபுரிக்கு போய் சேர்ந்து தன்னுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனையை அனுபவிக்க ஆரம்பிக்குது. இதுதான் கருட புராணத்தில் சொல்லப்பட்ட மரணத்திற்கு பின்னாடி ஆன்மாவின் பயணம்.